சிவாய நமக. முப்போதும் திருமேனி தீண்டும் ஆதி சைவர்கள் குலத்தில் சுந்தரமூர்த்தி சுவாமிகளினுடைய வழி தோன்றல் திருவான்மையூர் அடியாருக்கு அடியன் சந்தோஷ் திருமேனி சிவாச்சாரியார். பீகாக் சேனல் நேயர்கள் அனைவருக்கும் அன்பான வணக்கம். வரக்கூடிய விசுவாச வருடம் புத்தாண்டு நல்வாழ்த்துக்கள். வரக்கூடிய இந்த விசுவாச வருஷம் அப்படிங்கிறது ரொம்ப ஒரு அற்புதமான நல்ல வருடமாக வருகின்றது. குறிப்பாக சொல்லணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இந்த வருடத்தில் கால்நடை சார்ந்த விஷயங்கள், பசுமாடு சார்ந்த விஷயங்கள், அதே போல் ஆடு மாடு கோழி இந்த மாதிரியான கால்நடைகள் உற்பத்திகள் ரொம்ப அதீதமாகவும் அபரிமிதமாகவும் இருக்கும் அப்படிங்கிறது இடைக்காட்டு சித்தரினுடைய பாடல் வரிகளாக அமையுது. மேலும் பார்த்தீங்க அப்படின்னா, இந்த வருடத்தில் நல்ல மழை பொழிவதற்காக நல்ல வாய்ப்புகளும் உருவாகுகின்றது. முக்கியமாக குழந்தைகளுக்கு சில உடல் உபாதைகள் வருவதற்கான வாய்ப்பு இருக்கு அப்படிங்கிற ஒரு விஷயத்தையும் இடைக்காட்டு சித்தரினுடைய பாடல் மூலமாக அறியப்படுகின்றது. அது மாதிரி இந்த வருடம் பார்த்தோம் அப்படின்னா ஒரு முக்கியமான வருடம் அப்படின்னு சொல்லலாம். அந்த விசுவாச வருடம், அதாவது ஒரு வருடம் சாதாரணமாக பார்க்குறப்ப குரு பயிற்சி வரும். அந்த வருடத்தில் பார்த்தீங்கன்னா ராகு கேது பயிற்சி வராமல் இருக்கும், இல்லை சனி பயிற்சி வராமலும் இருக்கும். குரு பயிற்சி மட்டும்தான் இருக்கும். அல்லது ராகு கேது பயிற்சி வரும், சனி பயிற்சி வராது. அல்லது சனி பயிற்சி வரும், ராகு கேது பயிற்சி வராது. ஆனால் இந்த விசுவாச வருடம் பார்த்தோம் அப்படின்னா, அதாவது 2025 ஏப்ரல் மாதம் 22ஆம் தேதி பார்த்தோம் அப்படின்னா முதல்ல இந்த ராகு கேதுவினுடைய பயிற்சி வருகிறது. அதே போல் தொடர்ந்து பார்த்தோம் அப்படின்னா மே மாதம் 11ஆம் தேதி அந்த இதில் குரு பகவானினுடைய பயிற்சி நடைபெறுகிறது. அதே மாதிரி இந்த விசுவாச வருடம் ஆங்கிலத்திற்கு அடுத்த வருடம் 2026 மார்ச் மாதம் 6ஆம் தேதி சனி பயிற்சி வருகிறது. இப்படின்னு இந்த இதில் ஒரு முக்கியமாக எல்லா கிரகங்களினுடைய பயிற்சிகளும் இருக்குது. 9 கிரகமும் இந்த வருடம் பயிற்சி இருக்குது. அதாவது ராகு கேதுவை பார்த்தீங்க அப்படின்னா மீன ராசியிலிருந்து கும்பராசிக்கு வராரு. அதே மாதிரி கேது பகவான் பார்த்தோம் அப்படின்னா அவர் கன்னி ராசியிலிருந்து சிம்ம ராசிக்கு வராரு. குரு பகவானை பார்த்தோம் அப்படின்னா ரிஷப ராசியிலிருந்து மிதுன ராசிக்கு வராரு. அதே போல சனி பகவானை பார்த்தோம்னா கும்ப ராசியிலிருந்து மீன ராசிக்கு பயிற்சி ஆகிறாரு. இப்படின்னு முக்கியமான எல்லா கிரகத்தினுடைய பயிற்சிகளும் கொண்ட ஒரு அற்புதமான வருடமாக இந்த விசுவாச வருடம் தமிழ் வருடம் வருகிறது. இந்த வருடம் உங்களுடைய ராசிக்கு எப்படி இருக்கு, இதில் இந்த வருடம் என்னென்ன செய்யணும், எப்படி எல்லாம் நீங்கள் இது கொஞ்சம் கவனமாக இருக்க வேண்டும் அப்படிங்கிற விஷயத்தையும் கொஞ்சம் விரிவாக பார்ப்போம். துலா ராசி ஆகிய உங்களுக்கு இந்த விசுவாச வருடம் எப்படியான பலன்கள்ங்கிறத விரிவாக பார்ப்போங்க. துலா ராசிக்கு பார்த்தீங்க அப்படின்னா இந்த வருடம் அப்படிங்கிறது ஒரு ரொம்ப முக்கியமான வருடமாக அமையுது. பலவிதமான கஷ்டங்கள் போராட்டங்கள் அதே போல இவைகளை எல்லாம் கடந்து ஒரு நல்ல ஒரு பாதையை உங்களுக்கான ஒரு முக்கியமான வளர்ச்சி பாதையை வழிவகுக்கக்கூடிய ஒரு அற்புதமான நற்காலமாக இந்த வருடம் அமையுதுங்க. நிறைய கஷ்டங்கள் இருக்கு. ஆனால் அந்த கஷ்டத்தை எல்லாம் மனதிற்கு இஷ்டமாக சமாளித்து பொறுமையாக அந்த தடைகளை எல்லாம் கடந்து தவிடுபடியாக்கி அந்த தடைக்கற்களை உங்களுடைய வாழ்க்கையினுடைய வளர்ச்சிக்கான படிக்கற்களாக மாற்றி முன்னேறக்கூடிய ஒரு நல்ல வருடமாக இந்த வருடம் அமையுதுங்க. முக்கியமாக சொல்லணும் அப்படின்னா முதல்ல உங்களுடைய 12ஆம் பாவத்தில் இருக்கக்கூடிய கேது பகவான், 6ஆம் பாவத்தில் இருக்கக்கூடிய ராகு பகவான், இந்த ரெண்டுமே கொஞ்சம் கஷ்டம். ரொம்ப கஷ்டத்தை குறிப்பாக செலவுகளை அதிகமாக தருகின்றார்கள். குறிப்பாக உடல் ஆரோக்கிய பிரச்சனைக்கான செலவுகள், குடும்பத்தில் அதிகமான வைத்திய செலவுகள் ஏற்படுறது, அல்லது கடன் அல்லது வட்டிக்கான செலவுகள், அல்லது ஒரு பணம் கொடுக்கல் வாங்கல்ல தேக்க நிலைக்கான செலவுகள், இது எல்லாமே ஏற்பட்டு. ஆனால் இது எல்லாமே மாறக்கூடிய ஒரு அமைப்பா வருதுங்க. எல்லாமே மாறுது. முதல் விஷயம் எதனால அப்படின்னு கேட்டிங்கன்னா, அதாவது இந்த விசுவாச வருடத்துல முதல்ல நடக்கக்கூடிய முக்கியமான அஸ்ட்ரானமிக்கல் ஒரு ஈவெண்ட் அப்படின்னா அது என்ன அப்படின்னு கேட்டிங்கன்னா ராகு கேதுவினுடைய டிரான்ஸ்மிட். இந்த ராகு
உங்களுடைய 6ஆம் பாவத்திலிருந்து 5ஆம் பாவத்துக்கு வராரு. கேது பகவான் 12ஆம் பாவத்திலிருந்து 11ஆம் பாவத்துக்கு வராரு. அவ்வளவுதான். இந்த அமைப்பு அப்படிங்கிறது என்ன விஷயம் அப்படின்னு கேட்டீங்கன்னா, உங்களுடைய லாபத்தை உயர்த்துது, உங்களுடைய செலவை குறைக்குது. 11ஆம் பாவங்கிறது லாபஸ்தானம். இந்த லாபஸ்தானத்துல போறதுனால உங்களுடைய லாபத்தை உயர்த்தும். வேலை பார்க்கிறவங்களுக்கு வேலையில நல்ல அந்தஸ்தை கொடுக்கும், குடும்பத்திலே நல்ல சுபிக்ஷத்தை கொடுக்கும், நல்ல பெயர்கள் சமூகத்துல நல்ல மரியாதையை ஏற்படுத்துங்க உங்களுக்கு. அதே மாதிரி பாத்தீங்க அப்படின்னா, உங்களுடைய 5ஆம் பாவத்திற்கு வரக்கூடிய ராகு பகவான் இது கடல் கடந்து செல்லக்கூடிய ஒரு யோகத்தை உங்களுக்கு உண்டாக்குது. குழந்தை இல்லாதவர்களுக்கு குழந்தை பாக்கியத்தை உறுதி செய்யுது. அதுதான் இந்த ராகு கேதுவினால் ஏற்படக்கூடிய ஒரு பெரிய மாற்றம் துலா ராசிக்காரங்களுக்கு. அடுத்ததாக கவனிச்சீங்கன்னா, முக்கியமான ஒரு பெயர்ச்சி குரு பகவானினுடைய பெயர்ச்சி நடக்குது. அது இந்த மே மாசம் 11ஆம் தேதி நடக்குதுங்க. குரு பகவானினுடைய பெயர்ச்சி அப்படிங்கிறது துலா ராசிக்காரங்களுக்கு ரொம்ப அற்புதமா இருக்கு. ஏன்னா அஷ்டமத்தில் இருக்கக்கூடிய குரு பகவான் கஷ்டத்தை கொடுத்திருப்பார், மன கவலைகளை கொடுத்திருப்பார். அவர் இப்போ 9ஆம் பாவத்துக்கு மாறுறதுனால 9இல் குரு ஓடினவனுக்கு 9ல குரு அப்படின்னு சொல்லுவாங்க. அதாவது என்ன அர்த்தம் அப்படின்னு பாத்தீங்கன்னா, ஒரு விஷயத்தை சாதனை படைத்தவன், ஒரு விஷயத்தை அளப்பரிய செயலை செய்தவனுக்கு 9இல் குரு அப்படிங்கிறது ஒரு சொல்லாடல். அது மாதிரி பல அற்புதமான ஒரு செயல்களை செய்யக்கூடிய யோக்கியத அம்சத்தை உங்களுக்கு செய்கிறார் குரு பகவான். அவருடைய பார்வை 5ஆம் பார்வை உங்களை பார்க்கிறார், நேரடியாக உங்களை பார்க்கிறாரு. அதே போல உங்களுடைய தைரியம், உங்களுடைய தேக ஆரோக்கியத்தை பார்க்கிறாரு. அது மட்டும் இல்ல, உங்களுடைய வளர்ச்சியை பார்க்கின்றார். அதாவது உங்களுடைய குடும்பத்தை பார்க்கிறார் குரு பகவான். குரு பார்த்தால் கோடி நன்மைகள் அப்படின்னு பெயரு. அத்துணை நன்மைகளும் நடக்க போகுதுங்க உங்களுக்கு. அடுத்ததாக பாத்தீங்க அப்படின்னா, துலா ராசிக்கு உங்களுடைய 5ஆம் பாவத்தில் இருக்கக்கூடிய சனி பகவான் 6ஆம் பாவத்துக்கு மாறுறாரு. அது மார்ச் மாசம் 6ஆம் தேதி அடுத்த வருடம். அதாவது தமிழுக்கு இந்த வருடம் விசுவாச வருடத்திலேயே, ஆனால் ஆங்கிலத்துக்கு 2026 இது நடக்குதுங்க. அதனால இந்த வருடம் அப்படிங்கிறது ரொம்ப அற்புதமான நல்ல வருடமாக அமையுது. துலா ராசிக்காரங்க குறிப்பாக மகாலட்சுமி வழிபாடு செய்யுங்க. வெள்ளிக்கிழமையில மகாலட்சுமிக்கு தீபம் ஏற்றி வைத்து அர்ச்சனை செஞ்சுவாங்க. குங்குமத்தினால ரொம்ப அற்புதமான பலன்கள் கிடைக்கும். சிவாய நமக. இப்ப பாத்தீங்க அப்படின்னாங்க, நீங்க ஒரு விஷயத்த நீங்க அடிக்கடி நான் சொல்லும் போது உங்களுக்கு ஒரு சந்தேகம் வந்திருக்கலாம். ஏன்னா பலரும் போன்ல என்கிட்ட கேட்கறாங்க, நிறைய பேர் நேர்லயே கேட்கறாங்க, சுவாமி நீங்க சொல்லும் போதெல்லாம் 2026 தான் சனி பயிற்சி, இந்த வருடம் கலைப்பயிற்சி கிடையாது, சனி பயிற்சி கிடையாதுன்னு சொல்றீங்க. 2026 மார்ச் மாசம் 6ஆம் தேதின்னு சொல்றீங்க. ஆனா இப்போ பல பேரும் இந்த சனி பயிற்சி நடக்குது அப்படின்னு சொல்றாங்களே அப்படின்னு கேட்கறாங்க. அதாவது இப்போ சொல்லுவது எல்லாமே திருக்கணித முறைப்படியான ஒரு கணன பஞ்சாங்கம். இந்த திருக்கணித முறையான ஒரு விஷயத்துல இவங்க சொல்றாங்க. ஆனா முறைப்படி வாக்கிய முறைப்படியான பஞ்சாங்கம் இருக்கு இல்லைங்களா, அதுல இந்த வருடம் சனி பெயர்ச்சி கிடையவே கிடையாது. 2026 மார்ச் மாசம் 6ஆம் தேதி தான் சனி பயிற்சிங்கிறதே நடக்குதுங்க. அதனால அதுதான் நான் கொண்டாட வேண்டும். இப்போ உங்களுக்கு நல்ல இன்னொரு விஷயத்தையும் உடச்சி சொல்றேன். சனி பகவானுக்குன்னு இருக்கக்கூடிய ஒரு பிரத்யேக கஷேத்திரம் திருநள்ளாறு இல்லைங்களா. அதே மாதிரி நவகிரகத்திற்குமான கோவில், சூரியனார் கோயில் ஆகட்டும், அதே திங்களூர் கோவில் ஆகட்டும், அதே போல ஆலங்குடி கோயில் ஆகட்டும், வைத்தீஸ்வரன் கோவில் ஆகட்டும், திருவெண்காடு ஆகட்டும், அதே போல கஞ்சனூர் ஆகட்டும், திருநள்ளாறு ஆகட்டும், அதே மாதிரி பாத்தீங்கன்னா திருநாகேஸ்வரம், கீழே பெரும்பள்ளம், திருவாரூர், திருவிடை மருதூர், அதே போல மயிலாடுதுறை, நாகை காரோணம்னு சொல்லக்கூடிய நாகப்பட்டினம் போன்ற பற்பலமான இந்த சப்தவிடங்க கஷேத்திரமாகட்டும் நிறைய கோவில்கள்ல சிவாலயங்களில் தோறும் எப்ப சனி பயிற்சி அனுஷ்டிக்கிறாங்க அப்படின்னு பாத்தீங்கன்னா, இந்த வருடம் அனுஷ்டிக்கல, அடுத்த வருடம் தமிழுக்குன்னு பார்த்தோம்னா இதே விசுவாச வருடம், ஆங்கிலத்துக்குன்னு பார்த்தோம்னா அடுத்த வருடம் 2026 மார்ச் மாசம் 6ஆம் தேதி அப்பதான் சனி பயிற்சி நடக்குது.
அதனால அந்த சமயத்திலே நாமும் சனி பெயர்ச்சியை அனுஷ்டிப்போம், சனி பகவானை வழிபாடு செய்வோம். வாழ்க்கையிலே பலவிதமான நன்மைகளும் கிடைக்கும். சிவாய நமக. இந்த பீகாக் சேனல் அப்படிங்கிறது ஆன்மீக தகவல்களை உங்களுக்கு தரக்கூடிய ஒரு அற்புதமான சேனல். அதனால இந்த சேனலை சப்ஸ்கிரைப் செய்யுங்கள், பின்தொடருங்க. இந்த சேனலுடைய வளர்ச்சி உங்களுக்கு ஆன்மீக தகவல்களை உடனுக்குடன் பெற்றுத்தரும். சிவாய நமக.